மறைந்த திரு பஞ்சமணி அவர்கள் பெமலில் பணிபுரிந்து சிறந்த பணியாளராக விருது பெற்ற மற்றும் KGF புத்த சொசைட்டி சங்கத்தில் ஜெனரல் செக்ரட்டரியாக சேவை செய்து சிறந்த சமூக சேவகராக பணிபுரிந்தார். திரு பஞ்சமணி அவர்கள் நவம்பர் 13ஆம் தேதி 24ஆம் ஆண்டு புதன்கிழமை காலமானார். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் கௌதம் நகரில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் மாலை மரியாதை மற்றும் அவர் புகழை போற்றும் வகையில் உரையாற்றினார்கள். ಕಣ್ಮರೆದ ಶ್ರೀ ಪಂಚಮಣಿ ಅವರು ಬೆಮಲಲ್ಲಿ ಉತ್ತಮ ಕೆಲಸ ಮಾಡಿ ಪ್ರಶಸ್ತಿಗಳನ್ನು ಪಡೆದು ಮತ್ತು KGF ಬುದ್ಧ ಸೊಸೈಟಿ ಸಂಘದಲ್ಲಿ ಜನರಲ್ ಸೆಕ್ರೆಟರಿಯಾಗಿ ಸಾಮಾಜಿಕ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡಿದರು. ಶ್ರೀ ಪಂಚಮಣಿ ಅವರು ನವೆಂಬರ್ 13ನೇ ತಾರೀಕು 2024ನೇ ವರ್ಷ ಬುಧವಾರ ತೀರಿಕೊಂಡಿದ್ದರು. ಅವರಿಗೆ ಶ್ರದ್ಧಾಂಜಲಿ ಸಲ್ಲಿಸಲು ಪಕ್ಷದ ನಾಯಕರು, ಸಾರ್ವಜನಿಕರು ಮತ್ತು ಕುಟುಂಬದ ಸದಸ್ಯರುಗಳು ಗೌತಮ್ ನಗರಲ್ಲಿರುವ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಹೂವಿನ ಹಾರ, ಗೌರವ ಮತ್ತು ಅವರ ಖ್ಯಾತಿಗಳನ್ನು ಸಂಬೋಧಿಸಿದರು. இனிமையாக, காட்சிக்கு எளிமையாக, அனைவருடன் பழகுவதில் பண்பாளராக, ஏராளமான நண்பர்களை கொண்டவராக, எண்ணற்ற சொந்தங்களை பெற்றவராக, பௌத்தத்தின் பால் அதிக ஈடுபாடு கொண்டவராக, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை வழியில நடப்பவராக, இப்படி பன்முக தன்மை கொண்டவராக, ஆற்றல் கொண்டவராக, சிறந்த படிப்பாளியாக, பண்பாளராக நம் மத்தியிலே வாழ்ந்து மறைந்த, இல்லை மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்து விட்ட, என் ஊனோடு உயிரோடு உதிரத்தோடு கலந்து விட்ட அருமை அன்னார் பஞ்சமணி அவர்கள் இன்றைக்கு இல்லை. அவர் இன்றைக்கு இல்லை என்றாலும் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை யாரும் இன்றைக்கு இல்லை என்று மறுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பெருமகனாரை இன்றைக்கு இந்த குடும்பம் இழந்திருக்கிறது, இந்த பகுதி இழந்திருக்கிறது, நாம் இழந்திருக்கிறோம். அவருடன் பழகிய அந்த பசுமையான நினைவுகளை, அந்த நந்தவன நாட்களை நான் எண்ணி பார்க்கின்றேன். மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு பெருமகனாரை நான் என்றைக்கு காணப் போகிறேன், என்றைக்கு சந்திக்க போகின்றேன், என்றைக்கு அவருடன் பேச போகின்றேன் என்று எண்ணுகின்ற பொழுது என் நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. எனக்கே இப்படி இருக்கின்ற பொழுது அவருடன் வாழ்ந்து பழகிய அன்னியார் அவர்களுக்கும் அவர் தம் அன்பு பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் என்று நான் எண்ணி பார்க்கின்றேன். எப்படி அவர்களுக்கு ஆறுதல் வழங்குவது, எப்படி அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது என்ற சொல்ல தெரியாமல் வகையிட்டு நிற்கின்ற தோழர்களே, அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பதனால அன்னார் இன்றைக்கு நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து அந்த சோக கனல் இன்னும் நம்முடைய நெஞ்சினிலே எரிந்து கொண்டிருக்கிறது என்பது நிச்சயமான ஒன்றாக இருந்த பொழுதிலும் கூட நமக்கு நாமே ஆறுதல் படித்துக் கொள்வதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நண்பர் திரு பஞ்சமணி அவர்கள் இறந்த செய்தியை கேட்டவுடன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். அவர் பஞ்சமணி அவர்கள் ஒரு பண்பாளர், சிந்தனையாளர், மொழி பற்றாளர், எல்லா விதத்திலையும் அவர் எல்லா இதிலும் ஈடுபட்டவர், மொழியின் பால் அக்கறை கொண்டவர். அவர் முதலில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் அவர் மேல் பற்றுக்கொண்டு அவர் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்தார். அடுத்து அவர் தமிழ் மேல் பற்று அதிகமாக கொண்டிருந்த காரணத்தினால் உலக தமிழ் கழகத்தில் சேர்ந்து அதில் தமிழுக்காக உழைத்து அதில் ஒரு பொறுப்பு வகித்து இருந்தவர். அதே போன்று
அவர் மதத்தில் புத்த மதத்தை தழுவினார். அப்படி அவர் மதத்துக்காகவும் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் தினந்தோறும் அவர் பாடுபட்டு இருந்தவர். ಪಂಚಮನಿ ಅವರು ಕಳ್ಕೊಂಡಿರೋದು ನಮಗೆಲ್ಲ ಒಂದು ಕಷ್ಟವಾದ ದಿನ. ನಾವು ಚಿಕ್ಕಂದಿರಿಂದಾಗಿ ನಮ್ಮ ಚಿಕ್ಕಪ್ಪ ಅಂತ ಹೇಳುವುದಕ್ಕಿಂತ ನಮ್ಮ ತಂದೆ ಅಂತಾಗಿ ನಾವು ಹೇಳಬೇಕು. ನಾವು ಚಿಕ್ಕಂದಿರಾಗಿ ನಮ್ಮ ಓದುವುದರಲ್ಲಾಗಲಿ ಅಥವಾ ನಮ್ಮ ಬಾಳಲಾಗಲಿ ದಾರಿ ದೀಪವಾಗಿರುತ್ತಿದ್ದರು. ದೊಡ್ಡ ಆಲದ ಮರದಾಗಿರುತ್ತಿದ್ದರು. ಯಾರಿಗೆ ಏನೇ ಕಷ್ಟವಾಗುತ್ತಿದ್ದರು ಅವರಿಗೆ ಧೈರ್ಯ ತುಂಬಿ ಹುಡುಗಿರು ಅನ್ನೋರು ಎಷ್ಟು ಇಂಡಿಪೆಂಡೆಂಟ್ ಆಗಿರಬೇಕು, ಹೇಗೆ ಜೀವನವನ್ನು ಸಾಗಿಸಬೇಕು, ಧೈರ್ಯವಾಗಿರಬೇಕು ಎಂಥ ಸಿಚುವೇಶನ್ ಅಲ್ಲೂ ಅಂತ ಹೇಳಿಕೊಟ್ಟವರು ಅವರು. ಸೊ ಈ ದಿನ ಅವರನ್ನ ಕಳ್ಕೊಂಡಿರೋದು ನಮಗೆಲ್ಲ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಲಾಸ್. ಅವ್ರಿಗಾಗಿ ಒಂದು 2 ನಿಮಿಷ ಕಣ್ಣ ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು. It's a great loss today that we have lost our father, Panchamani. So as I mentioned, more than being a father's brother, he's always been called as a father. In all the tough times, in all the bad situations, he's the person who always used to lead the family. He used to be acting like a banyan tree. And this day is a great loss for us, losing him. Of course, we do not know how do we go ahead and proceed in future, but we always remember him in our thoughts, and he is always lasting in our memories. And it's a very sadful day, but he is always there remaining in our memories. And his good works and his deeds, this moment, if you have any of your time, just make some time and visit the Buddha Vihar there. He's one of the trustee member. So at this moment, if you have some time, you can go and pray over there, so his soul may rest in peace. வணக்கம். இந்த நாள்ல இந்த துயரத்துல எல்லாருமே இந்த இடத்துல பங்கு கொண்டு எங்கள் தந்தையாகிய பஞ்சாமணி அவர்களுக்காக நீங்க அனைவரும் கூடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவரை பத்தி சொல்லணும்னா எப்படி என்ன வார்த்தை எடுக்கிறதுனே எனக்கு தெரியல. எங்க பொண்ணுங்க நாங்க கட்டி கொடுத்தோம். ஒரு இடத்துல சம்மந்தி வீட்டுல எப்படி போறது, ஒரு கூச்சம் இருக்கும் இல்ல, என்ன அப்படி எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களோன்னு நம்ம யோசிப்போம். இங்க அதிகமா கவனிக்கிறாங்கன்றதுக்காகவே நாங்க பயப்படுவோம். எங்க குடும்பத்துல ஒருத்தங்க தான் அவங்க எல்லா விஷயத்திலயுமே. இப்ப நேத்துல இருந்து நாங்க இங்க இருக்கோம். இவரை மட்டும் நான் சொல்லல, அவர் சார்ந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன். எல்லாருமே அவரை மாதிரி எல்லாருமே ரொம்ப பாசமானவங்களா இருக்காங்க. இதை நான் ரொம்ப பிரமிச்சு பாக்குறேன் இந்த விஷயத்த. நான் அந்த வகையில அந்த குடும்பத்தை எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவரை சார்ந்தவங்களுக்கு எல்லா விஷயத்திலும் எதுக்குமே ஒரு அட்வைஸ் சொல்றாரு, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் தான் அவரு. அவர் இழந்தது இன்னைக்குமே இது கனவா நினைவாங்கிறது எங்களுக்கு என்னைக்குமே எப்படி நாங்க ஜீர்ணிக்க போறோம்னு எங்களுக்கு தெரியல. எப்பவுமே ஒரு உரிமையோட ஒரு தந்தையா ஒரு சம்பந்தி வீடுன்னு எங்களால சொல்லிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஐக்கியமா இருப்பாங்க அவங்க எப்பவுமே. ஆண்டியும் சரி, அங்குளும் சரி, இனியன், கௌதம் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி கடன் நாங்க எல்லாருமே பட்டிருக்கோம். இப்படி ஒரு குடும்பத்தை கடவுளா பார்த்து கொடுத்தாரா இல்ல விதின்னு சொல்றதா எப்படின்னு தெரியல. ஆனா நாங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். நாங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தர்னு சொல்லிக்கிறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். இது எங்க குடும்ப சார்பா இதை நான் சொல்லிக்க விரும்புறேன் இந்த இடத்துல. அவருடைய இழப்பு என்னைக்குமே எங்களால மறக்க முடியாது. என்னைக்குமே அங்கிள் எங்க நினைவுல எப்பவுமே இருப்பாரு. நவம்பர் 13ன்றது ரொம்ப மனசுக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு டேட்டு. எனக்கு பர்சனலா எனக்கு ஒரு அடம்ப்டன் இருக்கு. இது எப்படி நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஈகோஸ்டிக்கா ஒரு கேரக்டர் இருக்குது எல்லாருக்குமே. அது எனக்கு ஒரு சில விஷயத்துல வெளியே காட்டிக்க மாட்டேன் இருக்குது அப்படின்ட்டு.
அது மாதிரி அங்கிள் இந்த மாதிரி எங்களை விட்டு போயிட்டாருன்றது என்னால இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியல. இதே நான் சொல்றேன் அப்படின்னா, எங்க அப்பா சாகும் போது எங்க அப்பா டெத்ல ஏதோ ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ல அவர் எழுந்துக்க மாட்டாரான்னு அவர் போற வரைக்கும் நான் யோசிச்சிருக்கேன். இப்ப நாங்க சேர்ல உட்காந்துருக்கும் போது கூட நான் தான் யோசிச்சேன், அங்கிள் எப்படின்னா எழுந்துட மாட்டாரு, ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் கடவுளால அது நடக்காதா அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு சச் அ குட் ஹார்ட் பர்சன். ஏன் சொல்றேன்னா, என் சிஸ்டர் இங்க மேரேஜ் ஆகி வந்த ஃப்ரம் த டே 1 அவ கூட நான் இங்க வந்திருக்கேன். அவளை விட அவளுக்கு என்ன கேர் கொடுக்குறாரோ அதை விட எனக்கு அதிகமா கொடுத்துருக்காரு. அக்கா சொன்ன மாதிரி ஒரு அக்கா சொன்னாங்க, ஒரு கேர்ள் எவ்வளவு இண்டிபெண்டா எவ்வளவு தைரியமா பாசிட்டிவா எப்பவுமே இருக்கணும்ன்றது அங்கிள் கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்ட. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பவுமே அவர் சுத்தி இருக்கும். எல்லாருக்குமே அவர் தைரியம் கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன விஷயம், அங்கிள் இன்னைக்கு நான் இதை பண்ணிட்டேன், இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு காப்பி போட்டு சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் அவர் அப்ரிஷியேட் தான் ஜாஸ்தி. அதை நான் இதுக்கப்புறம் நிறைய மிஸ் பண்ணுவேன் எங்க ஃபேமிலியில. என் சிஸ்டர் பண்ண லக்கா இல்ல எங்களோட குட் லக்கா என்னன்னு தெரியல. அவங்கள மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்காங்க. ரொம்ப 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 கொடுத்து வச்சோம். ஒரு ஃபேமிலியை விட தாண்டி ரொம்ப ஒரு பாண்டிங் ஜாஸ்தி எங்களுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு அங்கிள் எங்களுக்கு எங்க கூட இல்லை. பட் அவரோட மெமரிஸ் எப்பவுமே எங்க கூடவே இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன். எப்பவுமே அவங்க எங்க கூட இருந்துட்டே இருப்பாங்க. மிஸ் யூ அங்கிள், ஆல்வேஸ், எவ்ரி மூமெண்ட், எவ்ரி டைம். எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில இருந்து வந்திருக்கோம். பௌத்த மதத்தை தழுவுறது ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை, பெரிய சாக்ரிஃபைஸ். எல்லாராலையும் வந்து பௌத்த மதத்தை ஏற்றுக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் வந்து ஆதி திராவிடராக இருந்தாலும் அம்பேத்கர் வழியாக இருந்தாலும் பௌத்த மதத்தை ஏற்றுக்கிறது ஒரு பெரிய தியாகம். நீங்கள் நாங்கள் யாரையும் ஏற்றுக்க முடியாது. அதுக்கு பெரிய சாக்ரிஃபைஸ் தான். அதுக்கு வந்து பௌத்த மதம் சொல்றது என்னன்னா, யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது, சாந்தமா போகணும், அமைதியா இருக்கு, எல்லாரையும் வந்து ஒரு முறைதா பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு கொள்கை இருந்தா மட்டும்தான் பௌத்த மதத்தை ஏற்றுக்கணும். அந்த மாதிரி வழியில வந்து அங்கிள் அந்த பௌத்த மதத்தை ஏற்றுட்டு அதுக்காக பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. நிறைய வாட்டி பார்த்தோம். அவர் கையில எப்பவுமே ஒரு புத்தகம் இருக்கும். பொண்ணை கொடுத்துட்டா வந்து சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அடிமையா போகணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது. வாய்க்கு வந்து இது வரைக்கும் அவர் வந்து அதான் வயசுல பெரியவராக இருந்தாலும் சுடர்னு கூப்பிட்டது கிடையாது, சார் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு தங்கமான ஒரு மனுஷன் நம்மெல்லாம் விட்டு போனது வந்து பெரிய லாஸ். டெஃபினட்டா தெரியும் அவர் வந்து இந்த இடத்த விட்டு போயிட்டு சந்தோஷமான ஒரு இடத்துல ஒரு இருப்பாரு. வணக்கம். எப்போ வந்தாலும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டே இருப்பாரு. ரிட்டையர்ட் ஆகி 3 வருஷத்துல நான் அங்க அனுபவிக்காதது அவர் சொல்ற வார்த்தையில நிறைய அனுபவங்கள். நான் வாழ்கிற இந்த 40 வருஷம் வாழ்க்கைய அதுக்கான அர்த்தத்தை அவரை நிறைய கொடுத்துருக்கிறார். அதே போல இந்த ஃபேமிலியில ஒரு கிஃப்ட் மாதிரி தான் அவர் எங்களை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவங்க கேர் பண்ற விதம் அதெல்லாம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. ஒருவேளை அவர் பௌத்த மதத்துல இருந்தாலும் அந்த கேரக்டர் அவருக்கு உள்ள வந்துச்சா, இல்ல எல்லா மனப்பான்மையும் அவருக்கு இருக்குதுன்றது அவர் நிரூபிச்சுட்டு அவர் போய் இது பண்ணிட்டாருன்றது யாரெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அவர் மாதிரி ஒரு கேரக்டர் என் லைஃப்ல நான் பார்த்தது இல்லை, இனி பார்க்க போறேன்னு எனக்கு தெரியல. அவர் ஆத்மா எங்க இருந்தாலும் சாந்தி அடைய. இது போல ஒரு சம்பந்தி இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அதுல பாக்கியவான். எனக்கு முன்னால பேசிய என்னுடைய மகள் பிரீத்தி, ஷைனி, மருமக சுந்தர், எல்லாருமே பால்ராஜ் மச்சான் பால்ராஜ் சென்னையில இருந்து வரப்போ அவங்க எல்லாம் வந்து மனசு ரொம்ப முடிஞ்சு வந்தாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அவரா அப்படின்ற மாதிரி வந்திருக்கிற சொந்தங்க எல்லாருமே வந்து அவர் மேல இருக்கிற பாசம் வந்து இவ்வளவு அவ்வளவு கிடையாது. அவர் வந்து எப்பவுமே யாருமே வந்து பேச மாட்டார். ஒரு மாதிரி எப்படி பேசுவாருனாக்கா, சார்ன்ற வார்த்தை சாரை கூப்பிடுவாரு, தம்பின்ற வார்த்தை தம்பியா கூப்பிடுவாரு, அண்ணன்ற வார்த்தை. அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்துல வந்து அதிசயம்னாலும் சொல்ல முடியும். தம்பி சொன்ன மாதிரி இந்த புத்த மதத்தினால அப்படி ஆனாரான்றது எங்களுக்கு தெரியாது. இந்த காலத்துல இது போல ஒரு மனுஷன் கிடைக்கிறது எங்களுக்கு அது பொருள் அப்படின்னு தான் சொல்லும். ரெண்டாவது என்னன்னா, இந்த துக்ககரகம் நிகழ்ச்சியில வந்து என்னால பேச முடியல. கடைசி பிரீத்தி இருக்கிற வரைக்கும் எங்க கூட பேசிட்டே வந்தார். படிச்சா பண்ணுவாரு, வரைஞ்சா பண்ணுவாரு, எது பண்ணாலும் படிச்சா கூட நல்லா படிக்க
சொல்லுவாரு. இனிமேல் யார் சொல்லுவாங்கன்னு தெரியல. அவர் ஒருத்தர் மட்டும் கல்யாணம் பண்ணுவாரு. எங்க காசு அவரோட ஆத்மா வந்து சாந்தேசம். नमो दर्शनीयानिकसदम्मास सुपतिपन्नो भगवतो எல்லாருக்கும் தெரியும் அவருடைய சாந்தமான குணம், மற்றபடி அவருடைய கடமை உணர்வு. நிறைய பேர் இந்த சங்கத்துக்கு வந்த பின்னாடியோ இல்லை ஃபேக்ட்ரியில் இருந்ததான் தெரியும். நான் என் ஃப்ரெண்டு ராஜேந்திரன், நாங்கள் 2 பேருமே 1970 அண்ணனை பார்த்தோம். அப்போவே எங்களுக்கு புக்ஸுங்க தான் கொடுக்குவார். எல்லா விஷயத்துலையும் எங்களை ஸ்கூலுக்கு சைக்கிளில் விட்டுட்டு வருவார். அன்னைக்கு நான் எப்படி பார்த்தனோ அதுதான் போன வாரம் வரைக்கும் கூட நான் அவரை பார்த்தேன். ஒரு அமைதி, கடமை உணர்வு. ஈவன் அவர் நடக்கிறது கூட அந்த பூமி நோவாமல் நடக்கிற ஒரு தன்மை உடையவர். எல்லாத்துக்குமே அதிகமாக சொல்லணும்னு சொன்னால் என்னை பொறுத்த மட்டும் அவர் மனசு ஒரு மாதிரி அவர் யார்கிட்டையும் பேசுண்டாவே நான் பார்த்தேன். அந்த ஒரு தன்மை கொண்டு ஒரு மனிதர். யார் எதுவும் தவறு செய்தால் கூட அதை தவறுன்னு சொல்ல மாட்டார். இப்படி செய்திருந்தா நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மென்மையான ஒரு மனிதர். அவருடைய இழப்பு குடும்பத்துக்கும், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, சகோதரர்களுக்கு, சங்கத்துக்கு, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு இது இட்ஸ் எ கிரேட் லாஸ்ன்னு சொல்லிட்டேன். அவருடைய சேவைகள் குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அவர் கமல் தொழிற்சாலையில் பணியாற்றிய போதும் சரி, அல்லது பணி ஈர்த்து பௌத்தத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட போதும் சரி, பௌத்தத்தை கடைபிடித்தார். மிகப்பெரிய விஷயம். பேசுவதை விட
நடத்தையிலே இருக்க வேண்டும் என்ற அளவிலே அவர் யாரிடம் கோபப்படவில்லை. இது பிராக்டிக்கல் புத்திஸ்ட். ஆனால் அவருடைய சிந்தையிலே இந்த சங்கம், இந்த சமூகம் மேலுக்கு வர வேண்டும் என்று காலை முதல் இரவு வரை உழைத்துக் கொண்டே இருப்பார். கடைசியாக கடந்த 3-4 மாதமாக அந்த முயற்சியை எடுத்து அவர்களுடைய மனசு சாந்தி அடையும் வகையிலே அதை ரீபிரிண்ட் செய்து அருளரும் என்ற புத்தகத்தை தமிழில் அவருடைய முயற்சியினால் அவர்களுடைய மனசு சாந்தி அடைவதற்காக கடந்த மாதம் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டு அவருக்கு ஆனரும் செய்தோம். அதை செய்தது இப்போது நினைக்கின்ற இதற்காக தான் அவர் போயிடுவார், அதற்கு முன்பாக செய்துவிடுங்கள் என்று என் மனது தோன்றியது என்று கருதுகிறது. தோழர் பஞ்சமணி அவர்களின் இழப்பு இந்த மாநில வர்க்கத்திற்கு பேரிழப்பாகும். அவர்கள் 1980 ஆண்டுகளிலேயே பொது உணவை கற்றாலும் சமாஸ்கிய தத்துவத்தின் பொது உணவை கருத்துக்களை ஏற்றுக்கொண்டும் உலக தமிழ் கழகத்தின் மொழி பற்றினாலும் உலக தமிழ் கழகத்தில் இணைந்து அதன் பின்பு இந்த பௌத்த சங்கத்திலே இணைந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் விட்ட இந்த இந்து மத சாதி அமைப்பில் இருந்து விடுபட்டு இன்றைக்கு எப்படி அவர் ஒரு பௌத்தத்தை நாடினாரோ அம்பேத்கர் அவர்கள், அதன்படி இந்த தமிழகத்தில் இருக்கின்ற மக்களும் இங்கே தங்கமையில் இருக்கின்ற மக்களும் இன்றைக்கு அந்த சாதி இருந்து விடுபட்டு நாம் விடுதலை பெற வேண்டும் என்று பெரியார் அவர்கள் குறித்த அந்த உணர்வுகளை எல்லாம் மனதில் கொண்டு பங்காற்றியவர். ಪಂಚಮಣಿ ಅವರು ಬೆಮೆಲ್ ಕಾರ್ಖಾನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ನಿವೃತ್ತಿ ಹೊಂದಿ ಮತ್ತು ಬೌದ್ಧ ಸೇವೆಯಲ್ಲಿ ತಮ್ಮನ್ನು ತಾವು ತೊಡಗಿಸಿಕೊಂಡರು. ಈಗ ತಾನೇ ಎಲ್ಲರೂ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಅವರು ಮಾಡಿದಂತಹ ಒಂದು ಅಮೋಘವಾದಂತಹ ಸಮುದಾಯ ಸೇವೆ ಏನು ಅಂತಂದರೆ, ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ದಿ ಎಸೆನ್ಸ್ ಆಫ್ ಬುದ್ಧಿಸಮ್ ಅನ್ನೋ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಯಾವುದು ತಮಿಳಲ್ಲಿ ಬಂದಿತ್ತೋ ಆ ಪುಸ್ತಕದ ಮರುಮುದ್ರಣವನ್ನು ಮಾಡುವ ಮೂಲಕ ಅವರು ಈ ನಾಡಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೊಡುಗೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತಪ್ಪಾಗಲಾರದು.